வணக்கம். அன்னைக்கு நம்ம டெலகிராம் சேனலில் கூகுள் லிங்க் ஒன்று, அதாவது கூகுள் மீட் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு டெஸ்ட் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் உத்தேசமாக அது உறுதியா இல்லையா அப்படின்னு இன்னும் தெரியல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு 15 நாளைக்கு முன்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டு அதை பொறுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டா? நம்ம இந்த லிங்க் சென்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன்லேருந்து அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி எந்த தரத்தில் கேட்டிருந்தாங்க, எந்த புக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க, நம்ம அதை எப்படி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேட்டிருந்தோம். நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோக பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கொஷின் கேட்டாங்க. அவங்க டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருந்தோம். ஆனால் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம டெலகிராம் சேனலில் அவங்க நம்ம பேசுனதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணேன்னா, அன்ஃபார்ச்சுனேட் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா, அகெயின் உங்களுக்காண்டி பாட்காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி கிட்டத்தட்ட நமக்கு 1 மந்த் தான் நமக்கு டைம் இருக்குது. அதனால் இந்த 1 மந்த்தை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எப்படி படித்தா மேக்ஸிமம் மார்க்கை அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? அதில் பேசுனதை விட இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசி முடிச்சிடலாம். ஒவ்வொரு யூனிட்லையும் எந்த டாப்பிக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கலாம், எதுலேருந்து ப்ராப்ளம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா, எந்த புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும், நோட்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். வெக்டார் ஃபீல்ட்ஸ் யூனிட் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, வெக்டார் ஃபீல்ட்ஸ். யூனிட் 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்க்கு கீழே வரும். ரைட்டா? அதனால் வெக்டார் ஃபீல்டில் அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட் இருக்குதுங்களா, அதாவது கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை கம்ப்ரெஸ் பண்ணிருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதை யூஸ் பண்ணி தான் ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் தியரம் ரெண்டுமே இருக்குது. ரைட்டா? அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், வீடியோவும் போட்டிருக்கிறோம். அதனால் அந்த பேசிக்ஸான கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் தியரம் இதை டேரெக்டாக போயிருங்க. ரைட்டா? இந்த ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸில் ஹெச்கே தாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா, கர்விலினியர் கோஆர்டினேட்ஸை டி, அதாவது டிஆர், டி தீட்டா, டி பை இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி அது எந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படிங்கிறத அந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கங்க. ரைட்டா? ஏன்னா நமக்கு ஆர்த்தோகோனல் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸில் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இந்த 3 தான் நமக்கு மெயின். அதில் இந்த ஃபார்மேட்டை வச்சு எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது அந்த புக்கில் தெளிவாக இருக்குது. அதை ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆப்ஷன் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிடும். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் அந்த வெக்டார் ஃபீல்டில் ஸ்டோக்ஸ் தியரம் அண்ட் காஸ் தியரம், அதில் ஆர்த்தோகோனல் அண்ட் கர்விலினியர் கோஆர்டினேட்ஸில் இந்த ஹெச்கே தாஸ் புக்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் தியரி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் தியரியில் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வேணுமா கிடையாது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தான். பெரும்பாலும் அதை ஒமிட் பண்ணிங்க, அது கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஏன்னா அதில் ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ரேங்க் ஆஃப் மெட்ரிக்ஸில் எந்த மெத்தட் கொடுத்தாலும் நீங்கள் டயகனல் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த ட்ரையாங்குலர் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரையாங்குலர் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக எந்த ஒரு மேட்ரிக்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ரேங்க் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்கான செப்பரேட்டான வீடியோ ரேங்க் ஆஃப் ஹவு டு ஃபைண்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஜஸ்ட் செக் இட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஈகன் வேல்யூ அண்டு ஈகன் வெக்டார்ஸில் ஈகன் வெக்டார்ஸ் நமக்கு பெரும்பாலும் கேட்குறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஈகன் வேல்யூ ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக? இந்த ஈகன் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒன்று. அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈகன் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதில் ட்ரேஸ்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு இந்த ஹேலே ஹேமில்டன் தியரம் அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதில் ஹேலே ஹேமில்டன் தியரத்தை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு டயகனலைசேஷன் அண்ட் டயகனலைசிபிலிட்டியில் அந்த அந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மேட்ரிக்ஸை நம்ம டயகனல் எலமெண்ட்டாக மாற்றணும். இதுக்கு ஈகன் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை அப்படியே நம்ம டயகனலில் சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. இதற்கு அந்தளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வேண்டாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹெர்மிஷன் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதில் எந்தெந்த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அவ்வளோதான். இந்த மேட்ரிக்ஸ் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் லெஜெண்டர் அண்ட் ஹெர்மைட் அண்ட் லக்யூரி பாலினாமியலில் அதில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா, ரெக்கரன்ஸ் ஃபார்முலா. இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலாவில் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 ரெக்கன்சிலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக எதுவும் தேவையில்லை. அதுபோக அந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி
அந்த பிஎன் ஆஃப் பி என் ஒன் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்காங்க அப்படின்னா அதை டெரைவ் பண்ணுறதுல ஒரு 3 ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொரு பாலினாமியல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்க போதுமானது. நெக்ஸ்ட் பீட்டா காமா ஃபங்க்ஷனில் அவங்க புக்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த ரிலேஷன் பிட்வீன் தி பீட்டா காமா ஃபங்க்ஷன் மஸ்ட் அது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் அதாவது பீட்டா ஃபங்க்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அந்த பீட்டா ஃபங்க்ஷனில் வந்து எப்படி வந்து எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். இதை பொறுத்த மட்டும் இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷன் ஓவர் ரைட்டா. நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸ். அதில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அண்ட் அடிஷன் அந்த காம்பவுண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு பந்தை உள்ளே போட்ட பந்து, அதாவது பேக் ஆஃப் பால்ஸு, கார்ட்ஸு, டைஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே எல்லாமே வந்து இந்த பேசிக் கான்செப்ட் அண்ட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸில் கேட்பாங்க ரைட்டா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக அதில் படித்த போது ரொம்ப அது வந்து இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம் ரைட்டா. நெக்ஸ்ட்டு இந்த தியரிட்டிக்கல் இது இருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பைனாமியல், பாய்சான் அண்ட் காசி டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வெரி மஸ்ட். கண்டிப்பாக நம்ம 2 கொஸ்டின்ஸ் அல்லது அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாக நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. நம்ம ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் வச்சுருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ இட் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எரர் அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ல வந்து அந்த ஸ்டாண்டர்ட் எரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா HK தாஸ் புக்கில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கோ த்ரூ இட் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அதில் அந்த கர்வ் ஃபிட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன் அதுமே எதுவுமே தேவையில்லை நமக்கு அந்த கர்வ் ஃபிட்டிங் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்னா. கர்வ் ஃபிட்டிங் சம்மந்தப்பட்டமான சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் யூனிட் டெஸ்ட் வச்சுருக்கிறோம், வீடியோவும் போடுவோம், ஜஸ்ட் கோ த்ரூ இட் ரைட்டா. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் நம்ம உபாத்தியா புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டி-அலம்பர்ட் பிரின்சிபிள், லெக்ராஞ்சியன் அந்த டி-அலம்பர்ட் பிரின்சிபிளில் அந்த ஒரே ஒரு பிரின்சிபிள் மட்டும் இருந்தால் போதுமானது, வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேண்டாம். டி-அலம்பர்ட் பிரின்சிபிள் நாட் இம்பார்ட்டன்ட் டு தி எக்ஸாம் ரைட்டா. நெக்ஸ்ட்டு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சிம்பிள் பெண்டுலம், காம்பவுண்ட் பெண்டுலம், அட்வுட் மிஷின் இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இது மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பொறுத்த மட்டும். நெக்ஸ்ட்டு ஹேமில்டன் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், கனானிக்கல் ஹேமில்டன் ஈக்குவேஷன் ரெண்டே அந்த ஈக்குவேஷனை மட்டும் படிச்சுட்டா போதும், ஹேமில்டன் பிரின்சிபிள் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹேமில்டன் பிரின்சிபிளில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா H PK QK டாட் -L இதுதான், அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அந்த கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் எதுவும் தேவையில்லை, ஹேமில்டன் ஈக்குவேஷன் அவ்வளோதான். சைக்ளிக் வேரியபிள்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, அதாவது dl/dq = 0, அதாவது அந்த q வந்து கன்சர்வ்டாக இருக்கணும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அது இருந்தால் போதுமானது ரைட். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஃபைனலாக ஒன்று இருக்கும், இன்டெக்ரல் ஃபார்முலா மாதிரி இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு தியரி ஆஃப் ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பெரும்பாலும் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம இதில் கேட்டதில்லை ரைட்டா. அதனால் இந்த தியரி ஆஃப் ஸ்மால் ஆசிலேஷன்ஸ், நார்மல் கோஆர்டினேட்ஸு அண்ட் நார்மல் மோட்ஸ் எதுவுமே தேவையில்லை, லீனியர் ட்ரைட்டாமிக் மாலிகுல்ஸ் எதுவுமே தேவையில்லை, நேராக ரிஜிட் பாடி ரொட்டேஷனுக்கு வந்துருங்க. அந்த ரிஜிட் பாடி ரொட்டேஷன்ஸில் நம்ம வீடியோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது ரைட்டா. அதுலேயே எல்லாமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, யூலர் ஆங்கிள், யூலர் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எல்லாமே அந்த வீடியோவில் மட்டுமே கொடுத்துருக்கோம். அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் அந்த 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 ரிஜிட் பாடியவே மொத்தமாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, MB, BE, FT அவ்வளோதான் சரியா. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக், மேக்ஸ்வெல்லியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி, இதற்கு நீங்கள் வந்து புக்கில் போய் எதுவும் செப்பரேட்டாக படிக்க வேண்டாம், நம்ம வீடியோ ஒன்று செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு அந்த வீடியோ தான் போட்டிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு. அதுலேயே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், பிளாக் பாடி ரேடியேஷன், அந்த டிஸ்ட்ரிபியூஷன், விஎன் டிஸ்ட்ரிபியூஷன் லா, பிளாங்க் டிஸ்ட்ரிபியூஷன் லா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ஜஸ்ட் அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் எல்லாமே வந்து வந்துடும், மீன் ரூட் மீன் ஸ்கொயரு, அப்புறம் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி எல்லாமே அதில் வந்துடும். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒமீட் பண்ணவே, அதாவது வருத்தப்படவே தேவையில்லை, ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஃபோன் அண்ட் கேஸ், பிளாக் பாடி ரேடியேஷன் எல்லாமே அதிலே வந்துடும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சொல்லிக்கோங்களேன், அதாவது கம்பேரிஷன் ஆஃப் தி MB, BE, FT அவ்வளோதான். அதில் அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைனல் அந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது, வேறு எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தேவையில்லை. அதில் அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதாவது ஜஸ்ட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த எலக்ட்ரான் கேஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம இந்த புக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம
மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கேஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதுமானது. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த பாலி பேராமேக்னடிசம் அதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு தெர்மியானிக் எமிஷன் அதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது கேட்டாங்க அப்படின்னா அதில் அந்த என்ன சொல்கிறது, இந்த இன்டென்சிட்டி ஃபார்முலா தான், வேறு எதுவுமே கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜேசி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயரா அந்த ஃபார்முலா தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ரைட்டா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய யூனிட் டெஸ்ட்டில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஸ் ட்ரான்சிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி தான் கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் ட்ரான்சிஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு நோட்ஸ் நம்ம சென்ட் பண்ணிக்கோம். ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்யூட் ஹீலியத்துக்கு வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ கொடுத்துருக்கோம். அதை வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நான் கவர் பண்ணிட்டேன். ரைட்டா. அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹீலியம் லிக்யூட் ஹீலியத்தை ஜஸ்ட் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ரிவோல்ஸ் செய்யறதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் நம்ம வந்து டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. ரைட்டா. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கனானிக்கல் என்சம்பிள்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷன் வேறுபாடு எல்லாமே அதிலே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே முழுசாக தேவையில்லை. ரைட்டா. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலும்ஸ்லாம் காஸ்லாம் அதெல்லாம் வந்து பேசிக்ஸ், அதெல்லாம் பெருசாக அவங்க எதுவுமே கேட்கறது இல்லை. வேறு எது கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ஸ், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான கொஸ்டின்ஸ் இருக்கும். பாயிண்டிங் தியரம் அண்ட் ரேடியேஷன் ஆஃப் ஆசிலேட்டிங் டைபோல், ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் என்ன தெரியும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியலில் அந்த ஒவ்வொரு ஸ்பியருக்கு என்ன, அந்த பிளேன் ஆஃப் ஷீட்டு, இன்ஃப்ளேன் ஆஃப் சார்ஜ், இவ்வளோ தான் கேட்பாங்களே தவிர வேறு எதுவுமே கேட்க சான்ஸ் கிடையாது. ரைட்டா. அதில் இந்த மாலிகுலர் போலரைசபிலிட்டி அதெல்லாம் தேவையில்லை. அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்டர் அண்ட் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் முக்கியமான ஒன்று. அதில் ஏவும் பியும் வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு பி அண்ட் ஹெச் ஆஃப் தி மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம வந்து ஆல்ரெடி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிக்கோ. ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க, போதுமானது. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நம்ம அருள்தாஸ் புக்கு நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் உபாத்தியா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. அதை காட்டிலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது வந்து 1-2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதை விட்டு நிறைய எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ரைட்டா. சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா. அதில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா நீங்கள் வந்து ஆல்ரெடி புக் வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்போ உங்களுக்கு புக்கு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி புக்ஸு வந்து சில பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணிக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா. அதில் அந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் வந்து அந்த எனர்ஜி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இஜேஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ஜே+1 இன்ட்டு பி அந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. அதே மாதிரி வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ராக்கு இவி ஃபார்முலா வச்சுக்கோங்க. வி ப்ளஸ் ஹாஃப் எக்ஸி நியூ இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ராமன் ஸ்பெக்ட்ராலேருந்து 2 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா. அதனால் ராமன் ஸ்பெக்ட்ரா தயவு செஞ்சு பார்த்துங்க. அதிலே வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா, ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா இருக்குது. அதற்கான செலெக்ஷன் ரூல் பார்த்துங்க, வேறு எதுவுமே அதில் தேவையில்லை. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ், கிளாசிக்கல் தியரி ராமன் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஸ்டேட் ஆஃப் டைம், அதுதான் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராங்க் கான்டன் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டேட் ஆஃப் வேறு ஒன்றுமே கிடையாது, எலக்ட்ரானிக் வைப்ரேஷன். ரைட்டா. அதில் அந்த ஃப்ராங்க் கான்டன் பிரின்சிபல் பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம பல தடவை டெஸ்ட் வச்சுட்டோம். அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. ரைட்டா. அதில் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். குண்டு கப்ளிங் ஸ்கீம் வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ரைட்டா. அதை விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் தி மாலிகுல், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் படி நியூக்ளியர் ஸ்பின், மேக்னெட்டிக் ஸ்பின், அதெல்லாம் தேவையில்லை. என்எம்ஆர் பார்த்துக்கோங்க. என்எம்ஆருக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவும் போட்டிருக்கோம், பிடிஎஃப்பும் நம்ம, அதாவது மொத்தமாக அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கே ஒரு பிடிஎஃப் நம்ம வந்து டெலகிராம் சேனல் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. என்எம்ஆர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்எம்ஆர்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா. சரி. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா. டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்துங்க. அதில் 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் எல்லாமே பார்த்துங்க. அதில் ஃபெர்மி எனர்ஜி, வெலாசிட்டி வெக்டார், தட் இஸ் வேவ் வெக்டார் எல்லாமே பார்த்துக்குங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டிஸ், விட்ஸ்மேன் பிரான்ஸ்லாம் இருக்குதுங்களா, அது வந்து நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து டீட்டெயில்டாக இருக்குது. அது ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபினாமினா ஆஃப் செமிகண்டக்டர்லாம் வேண்டாம், ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஷார்ட் கீ டயோடுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் இந்த பிளாஸ் தியரம், காணிப்பனி மாடல் இதெல்லாம் தேவையில்லை. பிரில்லியன்ட் ஜூனோட விட்டு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது கேஸ் ஈக்குவல் டு π/a அப்படின்னு கேட்பாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ரைட்டா. பிரில்லியன்ட் ஜூனும் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. அதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் முக்கியமான ஒன்று. ரைட்டா. மற்றபடி வேறு எதுவுமே அதில் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கிடையாது.
லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் வந்து அதான் முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதோட ரிலேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஸ் ட்ரான்சிஷன் வந்து நம்ம அதிலே பார்த்துட்டோம். அதனால் வந்து ஃபேஸ் ட்ரான்சிஷன் அந்தளவுக்கு தேவையில்லை. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஸ்டைன் அண்ட் டிபே தியரி ஆஃப் ஸ்பெசிஃபிக். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரோட வேரியேஷன் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. ரைட்டா. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியலில் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் கண்டக்டர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ரைட்டா. சூப்பர் கண்டக்டிவிட்டி, மீசன் எஃபெக்ட், பிசிஎஸ் தியரி, லண்டன் ஈக்குவேஷன், அதில் ஜோசப்சன் எஃபெக்ட். அதில் லண்டன் ஈக்குவேஷன் ஜோசப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி ஜோசப்சன் எஃபெக்ட் இருக்குது. அந்த 2 ஈக்குவேஷனையும் பார்த்துக்கோங்க. ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட்டா. அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷனோட வேல்யூ இருக்கும், அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. ரைட்டா. அதில் அந்த லாங்குவேஜ் தியரி ஆஃப் பேரடையா அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. அதில் ஒரே ஒரு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீஸ் தியரி ஆஃப் பேராமேக்னடிசம், லாங்குவேஜ் தியரி ஆஃப் டயாமேக்னடிசம் பார்த்தீங்கன்னா டயாபேரா. அதில் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு பார்த்துங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே நம்ம மாடர்ன் பிசிக்ஸ் புக்கில் வந்து ஆர்டராக கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் கோத்ரேட்டா. நெக்ஸ்ட்டு அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டயாபேரா ஃபெர்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் செல்ல சென்ட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிகல் இன் ஏ பாக்ஸ், அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட எனர்ஜி வேல்யூ, வேவ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூலாம் பெருசாக கேட்டதில்லை. எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ, அந்த இன்டர்பிரேஷன் எதுவுமே கேட்டதில்லை. அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் என்ன எதிர்பார்க்கலாம்னா ஏகன் ஃபங்க்ஷன் அண்ட் ஏகன் வேல்யூ ப்ராப்ளம். அது வந்து நம்ம ஆல்ரெடி பல தடவை நம்ம வந்து டெஸ்ட் வச்சுட்டோம். அது அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த வேவ் பாக்கெட் அண்ட் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும். அன்சர்டனிட்டி பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ரைட்டா. அதனால் ஜஸ்ட்டு அந்த நம்ம மாடர்ன் பிசிக்ஸ் புக்லேயே இருக்குது. நீங்கள் என்ன புக் வச்சுருக்கீங்களோ, குவாண்டம் மெக்கானிக்ஸ் வெங்கடேஷன் வச்சுருந்தாலும் சரி, அருள்தாஸ் வச்சுருந்தாலும் சரி, எந்த புக் வச்சுருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க. ரைட்டா. கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டா. அதுலேயும் ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே கேட்பாங்க. ஜேவை விட எல்லோட வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த பெர்டர்பேஷன் தியரிலாம் வேண்டாம், அதெல்லாம் பெருசாலும் கேட்க மாட்டாங்க. அதில் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபெர்மி கோல்டன் ரூல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெர்மி கோல்டன் ரூல் பார்த்துக்குங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த கான்ஸ்டன்ட் ஹார்மோனிக் பெர்டர்பேஷன் இது எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் தியரி வெரி மஸ்ட். ஸ்கேட்டரிங் தியரிக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறத விட நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஸ்கேட்டரிங் தியரி அப்படின்ட்டு, அந்த வீடியோவை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஏன்னா அதில் வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸ்கேட்டரிங் தியரியில் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூடு, பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ், பாண்ட் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டு அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிஸ்டிக் வேவ் ஈக்குவேஷன்ஸில் கெலின் கோல்டன் ஈக்குவேஷன், கேஜி ஈக்குவேஷன், டெராக் ஈக்குவேஷன், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. 4x4 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம அருள்தாஸ் புக்கில் பின்னாடி இருக்கக்கூடிய அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு யூனிட் 9 பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அதில் இந்த பைண்டிங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 மாடல் இருக்குது பார்த்தீங்களா, லிக்விட் ட்ராப் மாடல், ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல். இந்த 3 மாடலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துக்குங்க. நம்ம பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக்கில் கூட அதுலேருந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து லிமிடேஷன்ஸ்லேருந்து தான் கேட்டுக்கிறாங்க. ரைட்டா. அதனால் பைண்டிங் எனர்ஜி, அந்த பைண்டிங் எனர்ஜி இப்போ எது வரும், அந்த நம்ம அந்த மாடல்ஸ்க்கு முன்னாடியே வந்துடும். ரைட்டா. அதனால் அந்த பைண்டிங் எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், அதாவது ஆல்ரெடி சொல்லப்போனால் நம்ம பாலிடெக்னிக்கில் 3 கொஸ்டின் அதுலேருந்து தான் கேட்டுக்காங்க. ரைட்டா. அதில் அதாவது 2 2 மார்க் கொஸ்டின், ஒரு மார்க் கொஸ்டின் வந்து அதில் கேட்டுக்காங்க. ரைட்டா. அதனால் இதை பார்த்துக்குங்க. பைண்டிங் எனர்ஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே கிடையாது, வைசாக்கர் ஃபார்முலா. ரைட்டா. அந்த ஃபார்முலாவை பார்த்துங்க. அதிலிருந்து பைண்டிங் எனர்ஜி, சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு அதோட ப்ரொபோஷனாலிட்டி என்ன, வால்யூம் எனர்ஜிக்கு அதோட ப்ரொபோஷனாலிட்டி என்ன, பேரிட்டிக்கு அதோட ப்ரொபோஷனாலிட்டி என்ன, இப்படி தான் கேட்பாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ஃபோர்ஸ், இந்த கிரவுண்ட் ஸ்டேட் நியூட்ரான், ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லை ஆல்ஃபா டிகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்ஃபா டிகே அண்ட் பீட்டா டிகேல அந்த 2 ஃபார்முலாவில் அந்த 2 பாயிண்ட்டில் ஃபெர்மி தியரியே வந்துடும். அந்த ஃபெர்மி தியரி ஆஃப் பீட்டா டிகேல ஃபெர்மி கோல்டன் ரூல் உள்ளே வரும். ரைட்டா. அதனால் ஆல்ஃபா டிகே வந்து பார்த்துக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ரைட்டா. நெக்ஸ்ட்டு அதில் செலக்ஷன் ரூல் இருக்கும், அதெல்லாம் பெருசாக கேட்டதில்லை. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இதில் வந்து முக்கியமே கிடையாது. ரைட்டா. சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 3 4 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். அதில் சைக்ளோட்ரான், சிங்க்ரோசைக்ளோட்ரான், புரோட்டோசைக்ளோட்ரான், டிடெக்டர்ஸ், இதில் அந்த சைக்ளோட்ரான் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது. அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. என்னை பொறுத்த மட்டும் மாடர்ன் ஃபிசிக்ஸில் கூடிய சைக்ளோட்ரான், சிங்க்ரோசைக்ளோட்ரான், புரோட்டோசைக்ளோட்ரான் இது எல்லாமே அதை மட்டும் பார்த்தா போதுமானது. நெக்ஸ்ட்டு டிடெக்டர்ஸில் ஜிஎம் கவுண்டர், சென்டிலேஷன் கவுண்டர், பபுள் சாம்பர், நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் அதுவும் இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்கை படித்தாலே போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. ரைட்டா. சரி. நெக்ஸ்ட் யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம ஆல்ரெடி அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் யூடியூப்பில். அதில் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அதில் இருந்தால் பெரும்பாலும் கேட்பாங்க ரைட்டா. அதுக்காண்டி நான் தான் கொஸ்டின் எடுத்தேங்கிறது இல்லை, அந்த பெரும்பாலான டாப்பிக்கை நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் ரைட்டா. அதில் இந்த என்ன சொல்கிறது, அந்த டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி டு ஆக்டா, ஆக்டல் டு எக்ஸா அந்த இதில் தான் கேட்பாங்க ரைட்டா. அதில் XS3 கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது XS3 கோடு கிரே கோடு. அந்த கிரே கோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கிரே கோடை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பல தடவை வீடியோ போட்டிருக்கோம், கொஸ்டின்ஸும் சென்ட் பண்ணிக்கோ, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு அந்த பூலியன் அல்ஜிப்ரால வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் வந்து பார்த்துங்க, அதுலேருந்து அந்த வேல்யூஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அந்த கவுண்டரில் வந்து பெருசாக எதுவுமே கேட்டதில்லை ரைட்டா. அதில் இந்த ரிஜிஸ்டர்ஸ் வந்து எத்தனை வகை, சீரியல் இன்னு சீரியல் அவுட்டு, அதாவது 4 வகை இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. அது வந்து உள்ளே வந்து எதுவுமே தேவையில்லை, என்னென்ன ரிஜிஸ்டருங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் அந்த என்ன சொல்லுது, அந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஷியல், அதாவது என்னது அடிஷன், சப்ராக்ஷன், இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங், இதை லாக் ஆம்பிளிஃபையர், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிலேட்டர் இருக்குது. ஆசிலேட்டரில் ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஃபேஸ் ஷிஃப்ட், விஎன்சி பிரிட்ஜு, அதுபோக பார்த்தீங்கன்னா அஸ்டேபிள், மோனோஸ்டேபிள், பைஸ்டேபிள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ் புக்கில் இருக்குது. அதை மட்டும் பார்த்தா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் மறக்காமல் இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பாருங்கள். ஏன்னா வீடியோவில் வந்து எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தாச்சு ரைட்டா. சரி, இந்த கிளிப்பிங் கிளாம்பிங் சர்க்யூட்டுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு பிக்சர்ஸ் ஃபோட்டோ வந்து நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணிப்போம். அதை மட்டும் பார்த்தா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை கிளிப்பிங் கிளாம்பிங் சர்க்யூட். நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஜென்ரேஷன் மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான், ட்ராவலிங் வேவ் டியூப், அது மட்டும் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ரெசிஸ்டன்ஸ், ரேடியேஷன் இன்டென்சிட்டி, ஷார்ட் டைபோல் ரேடியேஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, இதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. நெக்ஸ்ட்டு அந்த ரெக்டாங்குலர் அண்ட் சிலிண்டர்கள் வேவ் கைட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வேவ் கைட்ஸில் அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டா போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்லுது, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், என்ன சொல்லுது, ரிஜிஸ்டர், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது. ரிஜிஸ்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரிஜிஸ்டர், ஜெனரல் பர்பஸ் ரிஜிஸ்டர், இதை மட்டும் ஆர்கிடெக்சரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது. பெரும்பாலும் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்கறதில்ல ரைட்டா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் பெருசாக கேட்டதில்லை ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸிங் மோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனை அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸில் ரேமு, PROMS, EPROMS, அதில் அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் சென்ட் பண்ணிப்போம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. அந்த என்ன சொல்கிறது, மைக்ரோ ப்ராசஸருக்குனே மட்டுமே ஒரு கவர் பண்ணுற மாதிரி ஒரு PDF வந்து போடுறோம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானது ரைட்டா. இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு வந்து இதை பார்த்தாலே நம்ம வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸை வந்து இதிலே நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் ரைட்டா. சரி, இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டையர் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை படித்தாலே அப்படின்னா ஃபுல் மார்க் கூட நீங்கள் வந்து 110க்கு 110 கொஸ்டின் அடிச்சு சான்ஸ் இருக்குது. அதுக்காண்டி இது எல்லாமே நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் குறை வச்சிடக்கூடாது ரைட்டா. ஆனால் அவங்க வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்களோட எய்ம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபுல் மார்க் வந்து எடுக்க விடக்கூடாதுன்னு பண்ணுவாங்க ரைட்டா. அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கிறத அப்படியே எடுப்பாங்க. மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து, கொஷின்ஸ்லேருந்து, மற்ற வேறு எங்கே சோர்ஸ் இருக்கோ அங்கேருந்து எடுத்து வந்து கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணாங்க ரைட்டா. அதனால் நம்ம வந்து 70%, 60 to 70% வரைக்கக்கூடிய கொஷின்ஸை அப்சல்யூட்டாக கரெக்டாக நம்ம அடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாப்போட கேரண்டி வந்து கூடிக்கிட்டே இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட் இது போக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஜிகே இருக்குது. ஜிகேக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தா போதுமானது. நம்ம கொஷின் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு உட்பட்ட கரண்ட் அஃபேர்ஸை மறக்காமல் பார்த்துக்குங்க ரைட்டா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள், எந்த ஏரியாவில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதுமானது ரைட்டா. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனில் சைக்காலஜியில் எந்தெந்த ஏரியா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. நம்ம சிலபஸில் எது கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, வேறு எதுவுமே தேவையில்லை ரைட். சரி, இந்த வீடியோவும் பாட்காஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரைட்டா. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. சரி, பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய என்ன சொல்லி இது என்ன வருஷம் இது இல்லையா, 2022 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரைட்டா. சரி.